சிறகடிக்க ஆசையில முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச பிரச்சனை இப்ப பூதாகரமா ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட போய் மீனா சாப்பிட கூப்பிட்டாலாமே நீ வரலையாமேன்னு கேக்குறாரு. அவ என்ன இந்த வீட்டு மகாராணியா? அவ கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்னு மீனா மேல எரிஞ்சு விழறாங்க. ஏன் அத்தா எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்றீங்க, நான் என்னத்த பண்ணேன் உங்களை அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, யார் யாரோ இந்த வீட்டுல இருக்காங்க, என் பையன் வீட்டுல இல்லையே அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுறாங்க. எப்பயும் போல திட்டி தீக்குறாங்க. விஜய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னே ரோஹிணியும் நானும் அத்தை சாப்பிட மாட்டேன், மனோஜ் நீங்களும் சாப்பிடக்கூடாது வாங்கன்னு போயிடுறாங்க. அண்ணாமலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம சாப்பிடாம உட்கார்றாரு. இப்ப என்னப்பா அம்மா சாப்பிடணும் அவ்வளவுதானே, நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு வெளிய போய் பக்கெட் பிரியாணியோட வீட்டுக்கு வர்றாரு. மனோஜ் அவங்க அம்மாவையும் ரோஹிணியையும் போய் ரொம்பவே கன்வின்ஸ் பண்றாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க சாப்பிடலான்னு. ஆனா அவங்க வர்ற மாதிரி இல்ல. எங்க பிரியாணி மிஸ் ஆயிருமோ அப்படின்னு மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முத்து எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி விஜயாவை வந்து சாப்பிட வச்சிடறாரு. எல்லாரும் பொண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு பிரச்சனை, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ரோஹிணி கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஆனா நீ நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே விஜயா ரோஹிணி கிட்ட பேச வர்றாங்க. நீ என்கிட்ட என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உனக்கு நிஜமாவே அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா, இல்ல அது கற்பனை கதாபாத்திரமா? மலேசியாக்கே அதிபதியா உங்க அப்பா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. இனிமேல் இப்படி அழுதெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. உங்க அப்பா இங்க வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுல உனக்கு எங்க இடங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமா விஜயா சொல்றாங்க. ரோஹிணி இன்னமும் எங்க அப்பா ஏன் இங்க வரலன்னு எனக்கு தெரியலத்தேன்னு என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயா நம்புற மாதிரி இல்ல. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோஹிணி இந்த தடவையாவது மாட்டுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.